கடவுள் எத்தனையோ பிறவிகள் கொடுப்பா. அப்படி எறும்பு, நாய், பூச்சி, புழு, காகம், யானை, மீன், இப்படி எத்தனையோ வகையான பிறவி கொடுப்பா. அப்படி கடைசியாக ஒரு பிறவி கொடுப்பா. அப்படி மனித பிறவி. அவன் மனுஷனை வாழ்கிறானான்னு சோதிச்சு பார்த்து அந்த பிறவியோட முத்தி கொடுக்கறதுக்கு கொடுப்பா. அப்படி அந்த ஒரு பிறவியில் நல்லதாக செஞ்சானா அடுத்த பிறவி இல்லாமல் நிம்மதியாக போவாங்க. அந்த ஒரு பிறவியிலே பாவம் பண்ணாங்கன்னா பல பிறவிகளை எடுத்து மறுபடியும் துன்பம் பண்ணுவாங்க. இதுதான் கடவுளோட ரகசியம். அந்த ஒரு பிறவியை கரெக்டாக ஒழுக்கமாக வாழ்ந்து தானும் வாழ்ந்து மற்றவங்களுக்கு எடுக்காமல் நல்லதாக வாழ் முடிஞ்சுன்னா முத்தி கிடச்சி நேராக மேலே போய் சொர்க்கத்துக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க. இல்லைன்னா அவசரம் மறுபடியும்